வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு இடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பினராயி விஜயனின் மகளுடைய எக்ஸலாஜிக் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் CMRL நிறுவனம் சட்டவிரோதமாக பணம் வழங்கியதாக புகார் தொடர்ந்த நிலையில் தற்போது பினராயி விஜயன் மகள் மீது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், பினராயி விஜயனின் மகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து தற்போது அமலாக்கத்துறை சார்பாக சம்மன், அதாவது பினராயி விஜயனின் மகளுக்கு வீணா அவர்களுக்கு தற்போது சம்மனானது வழங்கப்பட்டிருக்குது. 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனானது வழங்கப்பட்டிருக்குது. அதாவது பினராயி விஜயனின் முதல்வராக இருந்தபோது 2018-19 காலகட்டத்தில் கொச்சின் மினரல்ஸ் என்ற நிறுவனம் விஜயனின் மகள் வீணாவின் எக்ஸாலஜி சொல்யூஷன் என்ற நிறுவனத்துக்கு 1.72 கோடி சட்டவிரோதமாக பணம் செலுத்தி இருக்கிறது. கொச்சின் மினரல்ஸ் நிறுவனத்திற்கு எந்த ஒரு சேவையும் வழங்காத நிலையிலும் பணம் கைமாறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டு அமலாக்கத்துறைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை துவங்கியது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் வீடு உட்பட மாநிலம் முழுவதும் மொத்தம் 12 இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த மாதம் இறுதியில் சோதனை நடத்தியது. இதனிடையே அமலாக்கத்துறையின் விசாரணை தொடர்பாக அனுமதி அளித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கொச்சின் மினரல்ஸ் நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ராஜா, விஜயராகவன் மற்றும் கே விஜயகுமார் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறை விசாரணைக்கு தொடர அனுமதி அளித்தது. இந்த நிலையில் தான் பினராயி விஜயனின் மகளுக்கு, அதாவது வீணா அவர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராக 12ஆம் தேதி இந்த விசாரணை நடக்க இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு இடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பினராயி விஜயனின் மகளுடைய எக்ஸலாஜிக் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் CMRL நிறுவனம் சட்டவிரோதமாக பணம் வழங்கியதாக புகார் தொடர்ந்த நிலையில் தற்போது பினராயி விஜயன் மகள் மீது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், பினராயி விஜயனின் மகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து தற்போது அமலாக்கத்துறை சார்பாக சம்மன், அதாவது பினராயி விஜயனின் மகளுக்கு வீணா அவர்களுக்கு தற்போது சம்மனானது வழங்கப்பட்டிருக்குது. 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனானது வழங்கப்பட்டிருக்குது. அதாவது பினராயி விஜயனின் முதல்வராக இருந்தபோது 2018-19 காலகட்டத்தில் கொச்சின் மினரல்ஸ் என்ற நிறுவனம் விஜயனின் மகள் வீணாவின் எக்ஸாலஜி சொல்யூஷன் என்ற நிறுவனத்துக்கு 1.72 கோடி சட்டவிரோதமாக பணம் செலுத்தி இருக்கிறது. கொச்சின் மினரல்ஸ் நிறுவனத்திற்கு எந்த ஒரு சேவையும் வழங்காத நிலையிலும் பணம் கைமாறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டு அமலாக்கத்துறைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை துவங்கியது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் வீடு உட்பட மாநிலம் முழுவதும் மொத்தம் 12 இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த மாதம் இறுதியில் சோதனை நடத்தியது. இதனிடையே அமலாக்கத்துறையின் விசாரணை தொடர்பாக அனுமதி அளித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கொச்சின் மினரல்ஸ் நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ராஜா, விஜயராகவன் மற்றும் கே விஜயகுமார் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறை விசாரணைக்கு தொடர அனுமதி அளித்தது. இந்த நிலையில் தான் பினராயி விஜயனின் மகளுக்கு, அதாவது வீணா அவர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராக 12ஆம் தேதி இந்த விசாரணை நடக்க இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் மகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.